மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க கோவை மாநகர் மாவட்ட திமுக பெரியக்கடை வீதி பகுதிக் கழகம் 81வது வட்டக்கழகம் சார்பில் புதன்கிழமை முற்பகல் 11 மணியளவில் உப்பளம் பேருந்து நிலையம் எதிரில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா. கார்த்திக் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர், இளநீர், பழ வகைகளை வழங்கினார். 81வது வட்டக்கழக செயலாளர் டவுன் பா. ஆனந்தன் முன்னிலையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாநகர் மாவட்ட துணை செயலாளர் கோட்டை அப்பாஸ், கழக தீர்மானக்குழு இணைச் செயலாளர் பி. நாஜிமுத்து, கழக தீர்மானக்குழு உறுப்பினர் மு. ரா. செல்வராஜ், கழக மாநில தொழிலாளர் அணி துணை செயலாளர் தமிழ்செல்வன், பொதுக்குழு உறுப்பினர் மா. மகுடபதி, பெரியக்கடை வீதி பகுதிக் கழகம் 2 செயலாளர் வி. ஐ. பத்ருதீன், கழக அமைப்பு சாரா தொழிலாளர் அணி அமைப்பாளர் ஏ. எஸ். ஜெயக்குமார், நெசவாளர் அணி துணை அமைப்பாளர் சுந்தர், படக்கடை முத்துமுருகன், கண்ணன், சாமி தங்கம், மாவட்ட கழக பிரதிநிதி கனகராஜ், ரா. முருகேஷ், 81வது வட்டக்கழக நிர்வாகிகள் தாமஸ் விதி ராஜா, சோமு, கோபி, கோவிந்தராஜ், ரங்கராஜ், மில்முருகன், வட்டக்கழக செயலாளர்கள் சுரேஷ் நாராயணன், சிவகுமார், தங்கவேல், மீன் அப்பாஸ், நந்தகுமார், பிரதீப், ஆனந்தன், தியாகராஜ், முத்து, சத்யமூர்த்தி, சுந்தரேசன், நாகராஜ், முத்துராஜ், செல்வராஜ், சண்முகம், தேவராஜ், ஆட்டோ தொழில் சங்கம் செந்தில்குமார், சரத்குமார், சரவணன், செல்வராஜ், மதன்குமார், ஜாஃபர், சரவணகுமார், வினோத்குமார், கணேசன், சசி, மணிகண்டன், குப்புராஜ், IOB செல்வராஜ், கழக நிர்வாகிகள், பகுதி கழக வட்டக்கழக நிர்வாகிகள், கழக செயல் வீரர்கள், கழக தொண்டர்கள், திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.